ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்விங் ஸ்மார்ட் ட்ரேட். ஸோ மார்க்கெட்டை பற்றி குயிக்காக பார்த்தலாம், நம்ம எவ்வளோ அளவுக்கு ப்ராஃபிட்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்னு நம்ம பிக் பண்ண ஸ்டாக்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இது வந்து நம்மளோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ, இவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து மார்க்கெட்டை வந்து நல்லா பிடிச்சி டவுன்ஃபாலில் அடிச்சிருக்கானுங்க. ஓகேவா, செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது எஃப்எஃப்ஐயோட டேட்டாஸ் பார்க்கும்போது. நேற்று என்ன பண்ணாங்களோ அதே தான் இன்றைக்கும் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. மார்க்கெட் வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சு, நல்லா மேலே வந்து அப் ட்ரெண்டுக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் ஓவர் பீரியட் ஆஃப் டைமில் வந்து புல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் கரடியோட இன்டர்ஃபியரன்ஸ் வந்துச்சு, கம்ப்ளீட்டாக வந்து கீழே டவுன்ஃபாலுக்கு வந்து தள்ளிருச்சு. ஸோ அதை பற்றி நம்ம எதுவும் இது பண்ணிக்க வேணாம், ஏன்னா நம்ம வந்து டென்ஷன் ஃப்ரீ ட்ரேட் அப்படிங்கிறதுனால டெய்லியுமே வந்து ஒரு ட்ரேடு மட்டும்தான் எடுப்போம். ஓகேவா, நல்ல ஸ்டாக்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி கரெக்டான டைமிங்கில் வந்து ஒரு என்ட்ரி எக்ஸிட் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்டை வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ இப்போ நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஸ்டாக்ஸில் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ரெட்டில் தான் இருக்குது. ஓகேவா, நான் ஏற்கனவே வந்து ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருக்கேன், நம்ம என்ன தான் வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து நல்ல நியூஸு நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எடுத்தாலும் நெஃப்டி ஃபால் ஆகும்போது எல்லா ஸ்டாக்குமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா டவுன்ஃபாலில் போக தான் செய்யும். அது வந்து ஒரு காமனான ஒரு விஷயம். அதே மாதிரி தான் இங்கேயுமே நடந்திருக்கு. பட் ஆனால் 1 or 2 ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் மொமெண்டம் இருந்துச்சு, கொஞ்சம் இந்த பிரேக் பாயிண்ட்லாம் கட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகி மேலேயுமே போகும். அது வந்து எல்லா ஸ்டாக்ஸும் சொல்ல முடியாது, கொஞ்சம் ஒரு சில ஸ்டாக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கே வந்து மார்க்கெட்டில் வந்து 170 பாயிண்ட்ஸ் வந்து 170 150 ப்ளஸ்ன்னு வச்சுக்கிறீங்களா எக்ஸாம்பிளுக்கு. அவ்வளோ டவுனாக இருந்தாலுமே நம்ம பிக் பண்ண ஜீல் என்டர்டைன்மெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 2% கிட்ட கொஞ்சம் புல் பண்ணியிருக்கான். கேஆர்பி மில் 1% கிட்ட புல் பண்ணியிருக்கான். பட் மிச்ச ஸ்டாக்கால வந்து சஸ்டெயின் பண்ண முடியல. அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஓகேவா, ஏன் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கான்செப்ட் வச்சு நம்ம அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா அதில் வந்து நம்ம போயிட்டே இருக்கிறோம், எங்கேயுமே வந்து லேக் ஆகலை. நம்ம வந்து கரெக்டாக வந்து ஒரு பாத்தை வந்து கிரியேட் பண்ணி அதில் வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அதுபடி பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி தான், சேம் ஸ்ட்ராட்டஜி. இதோட இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து பேசிக்ஸ் தான். ஓகேவா, நீங்கள் அட்வான்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதை காட்டிலும் குயிக்காக வந்து வெளியே வரலாம். அது வந்து நம்மளோட இதில் வந்து நம்ம கைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். இது வந்து பேசிக் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதுனால இதை ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேசிக் ஸ்ட்ராட்டஜி வச்சே போகிறோம். அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜியோட இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், இன்னும் குயிக்காக ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்க. ஸோ வி வில் கைட் யூ ஹவு டு டூ. ஓகேவா, எங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், வழக்கம் போல் நம்ம பிக் பண்ண வேண்டிய ஸ்டாக்குக்கு வந்து போயிடலாம். 3 ஸ்டாக் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நான் 3 ஸ்டாக் வந்து சூஸ் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னைக்கு டேட்டில் வந்து 3 ஸ்டாக் ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டேன். இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 10,000 வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாக் தான், ஏன்னா இது நேற்றே என்ட்ரி எடுத்திருந்தோம், இன்றைக்கும் கொஞ்சம் நல்லா டவுன்ஃபால் வந்து காட்டியிருக்கான். ஸோ அதனால் வந்து இவன் ஒரு டாப்அப் வந்து அடிஷ்னல் டாப்அப் வந்து பண்ணுறோம். 10,000 ருபீஸ்க்கு வந்து பண்ணுறோம். கரண்ட் ப்ரைஸ் வந்து 281.30 இருக்கான். டிவைடட் 281.30. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டாக்ஸில் வந்து நம்மளால 35 ஸ்டாக்ஸ் வாங்க முடியும். ஓகேவா, கரண்ட் ப்ரைஸ்க்கே போட்டுக்கேன். மார்க்கெட்டில் இதே தான் நம்மளும் பண்ணுவோம். 3 to 330 ப்ரிஃபர் பண்ணுங்க. மோஸ்ட்லி வந்து 1 ரூபி 2 ரூபி வந்து முன்ன பின்ன வரும், பெருசாகலாம் சேஞ்சஸ் இருக்காது. ஓகேவா கைஸ், ஸோ நம்மளோட டார்கெட் வந்து 8 to 10% டிஃபால்ட்டாக எடுக்கிற மாதிரி தான் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறது ஓலா. ஓகேவா, ஸோ ஏன் ஓலா அப்படின்னா டோட்டலில் பார்க்கும்போது ஓலா கொஞ்சம் நல்லாவே வந்து டவுன்ஃபாலில் இருக்கான். அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டாப் அப் பண்ணுறோம். பாருங்களேன், 6.39 இருக்கா. இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா 39.30. ஸோ இப்போ நம்மளால எவ்வளோ வந்து வாங்க முடியும் அப்படின்னா 254. நேற்று வாங்கினதை விட கொஞ்சம் அதிகமாகவே நம்மளால் வாங்க முடியும். ஏன்னா இன்றைக்குமே மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஃபால் ஆகிருக்கிறதுனால நமக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்போ வாங்கிட்டோம். இப்போ பாருங்களேன், 6.5க்கு மேலே இருந்தது, இப்போ 5.4. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா நம்மளோட லாஸோட வேல்யூ வந்து கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து முன்னாடி வந்து 6% ஏறினா தான் க்ரீனுக்கே வர முடியும். இப்போ வெறும் 5% ஏறினாலும் இப்போ க்ரீனுக்கு மாறிடலாம். ஓகேவா, அந்த கான்செப்ட் தான். ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொச்சின் ஷிப்யார்ட். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நேற்று உள்ள சேம் ப்ரைஸுக்கு தான் இருக்குது. ஸோ அதனால் இங்கேயுமே வந்து 7 ஸ்டாக் கரண்ட் ரேட்டுக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஓகேவா, நேற்று என்ன ப்ரைஸ்க்கு இருக்கோ அதே ப்ரைஸ்க்கு வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்க, 6லேருந்து இப்போ 5 புள்ளி. ஓகேவா, ஸோ இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக வந்து நம்ம வெளியே வர முடியும். ஓகேவா, மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்லலாம், நீங்கள் வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பண்ணுங்க,
கம்மியான இது போட்டு நம்ம வந்து நிறைய லாபம் வந்து பார்க்கலாம் அப்படி இப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க. பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் பண்ணாமல் எப்போவுமே வந்து ஒரு ட்ரேடை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது தான் ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ட்ரேடோட இது. ஓகேவா? ஈவன் நீங்கள் ஒன் டைம் லாஸ் பண்ணாலுமே அது லாஸ் தான். ஓகேவா? நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி எல்லாமே பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து பெரிய ஃபண்டாக போடுவீங்க. அன்றைக்கி மார்க்கெட் வந்து அகெயின்ஸ்டாக போணுச்சு அப்படின்னா உங்கள் ஃபுல் ஃபண்டுமே வந்து வைப் அவுட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. ஈவன் வந்து வாரன் பஃபெட்டாக இருக்கட்டும், ஜின்ஜன்வாலாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ட்ரேட் பண்ணி அவ்வளோ பணம் சம்பாதிக்கல. அவங்க நல்லா இன்வெஸ்ட் பண்ணாங்க, நல்லா கம்பெனியை வந்து அனலைஸ் பண்ணாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நல்லா இன்வெஸ்ட் பண்ணாங்க. கம்பெனிஸ் க்ரோ ஆகும்போது அவங்களோட வெல்த்துமே க்ரோ ஆனிச்சு. நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வாரன் பஃபெட்டோடது வந்து தொடர்ந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு பெருசாலாம் வந்து சேஞ்சஸ் கொடுத்துருக்காது. பட் ஆனால் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா ரொம்ப மேசிவாக வந்து போயிருக்கும். அந்த அளவுக்கு அவர் ஹோல்ட் பண்ணி கரெக்டாக பண்ணதான் ஒரு வெல்த்தை வந்து கிரியேட் பண்ண முடிஞ்சு. டெய்லியும் ட்ரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து லாஸ் பண்ணுறதுக்கு தான் சான்ஸ் இருக்கு. நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ராஃபிட் கெயின் பண்ண ஆரம்பிங்க. நல்ல ப்ராஃபிட் நீங்கள் கெயின் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த பணத்தை வச்சு நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு பெருசாக வந்து இம்பாக்ட் இருக்காது. பட் என்கிட்ட இருக்கிறதே வந்து கம்மியான பணம் தான், அதை வச்சு நான் ரிஸ்க் எடுக்க போகிறேன் அப்படின்னா அது வந்து தப்பான இதில் போயிடும். இப்போ நிறையா வந்து நியூஸ் பார்க்குறோம், தப்பாக வந்து கைடன்ஸ் கொடுத்து நிறைய இதில் வந்து லாஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். ஸோ அதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா 3 ஸ்டாக்ஸை வந்து நம்ம எடுத்துட்டோம். இப்போ ஓவராலில் நம்மளோட வேல்யூஸ் பார்க்கும்போது அமர் ராஜா வந்து நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கான். அதுக்கப்புறம் வந்து 2, 3, ஒரு 4 ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ப்ராஃபிட்டில் வந்து இருக்குது. ஓகேவா? மிச்சம் எல்லாமே டவுனில் இருக்குது. ஆனால் பெருசாகலாம் டவுனில் நீங்கள் பாருங்களேன், 420 ரூபா, 94 ரூபா, 452, 3 ஸ்டாக் ஆச்சா? இங்கே பாருங்கள் 358, 4, இங்கே பார்த்தீங்கன்னா 198. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன மொமெண்டம் கொடுத்தாலே வந்து டக்குன்னு வெளியே வந்துடும். ஓகே, இதெல்லாம் க்ரீனில் ஈஸியாக மாறிடும். என்ன இந்த நம்பர்ஸ் ஹையாக இருக்கிறது கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். பட் திடீர்னு நல்ல மொமெண்டம் கிடச்சுன்னா அவனுமே வந்து மாறிடுவான். ரீசன்ட் டேஸில் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் நம்ம சேனலில் எப்படி இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இன்னைக்கு வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்க ஸ்டாக் என்ன அப்படிங்கிறது வந்து போயிடலாம். நம்ம இந்த தடவை சூஸ் பண்ணியிருக்க ஸ்டாக் என்ன அப்படின்னா ஒரு ஜாப் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் தான். இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க சென்னையில் வந்து எவ்வளோ பேர் வந்து லயோலா காலேஜில் வந்து அசம்பிள் ஆயிருந்தாங்க ஜாப் ஃபேரு அப்படின்னு. ஜாப் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது ரிலேட்டடான கம்பெனிஸ் எங்கே இருந்தாலுமே க்ரோ ஆகும். ஸோ நம்ம சூஸ் பண்ணியிருக்க கம்பெனி வேற ஒன்றும் இல்லை, நௌக்கரி தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இன்ஃபோ எட்ஜ் லிமிடெட் இதை தான் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இதையுமே வந்து ஸ்ட்ராங்காக அனலைஸ் பண்ணி இதில் உள்ள வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ், இதோட வந்து சேஞ்சஸ், சார்ட் பேட்டர்ன் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னோம்னா ரிசர்ச் பண்ணி தான் இந்த ஸ்டாக்ஸை வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கேருந்து வந்து அப் ட்ரெண்டுக்கு போயிட்டான் அப்படின்னு வச்சுக்கிறீங்களேன், இங்கேருந்து கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஹை அண்ட் ஹையில் இருக்கிறனால கொஞ்சம் டவுன் வந்துட்டு மறுபடியும் வந்து ரீட்ரேஸ் ஆகி மேலே போவோம். நம்ம அதுக்கு முன்னாடியே ஒரு என்ட்ரி எடுத்துருவோம். இங்கே பாருங்களேன், ஆவரேஜ் இங்கே பார்த்தீங்கன்னா 475. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இங்கே வந்து மேலே வந்து டச் பண்ணுச்சு அப்படின்னாலே 475, 200 கிட்ட இருக்குதா, இங்கேருந்து இன்னும் 200 ஏறணுமா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா? 200னா 1000 ருபீஸில் வந்து 200 அப்படின்னா நமக்கு 100 ருபீஸ் வந்தாலே வந்து நமக்கு 10% வந்துடும். இன்னுமே அதுக்கு க்ரோயிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னோம்னா ஒரு ஸ்டாக்கை வந்து ப்ரிஃபர் பண்ணி நம்ம ட்ரேடுக்கு வந்து எடுப்போம். இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம டீமை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோட இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ட்ரேடில் வந்து என்ட்ரி வந்து போட்டுடலாம். நம்ம எப்பவும் பண்ணுறதா ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 50,000 வந்து எடுத்துருவோம். ஓகேவா? அதில் வந்து சேஞ்சஸ் இருக்காது. ஸோ இப்போ 50,000 எடுக்கிறோம் இன்ஃபோ எட்ஜ் அப்படின்னா இதுக்கு வந்து பாம்பே அதை விட்டுருங்க. நம்ம எப்போவுமே என்எஸ்சியில் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். 1185.55. ஸோ நம்மளால் வந்து இந்த ஸ்டாக்ஸில் வந்து 42 ஸ்டாக்ஸ் வந்து வாங்க முடியும். இன்னையோட டேட் வந்து போட்டுக்கலாம். ஸோ அமௌண்ட் வந்து சேம் தான், 1185.55. ஓகேவா? இது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ் தான் உங்களுக்கு கொடுக்குறோம். நம்ம எப்படி பிக் பண்ணுறோம், எப்படி வந்து குயிக்காக ரிலீஸ் ஆகிறோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஸோ இப்போ வந்து நம்ம சேவ் கொடுத்துட்டோமா, டோட்டலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஆட் ஆயிடுச்சு 49.50 கிட்ட. ஸோ இது அப்கமிங் டேஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, நம்ம எவ்வளோ குயிக்காக வரும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஸோ இதுக்குண்டான இன்ஃபர்மேஷன் வந்து உடனே உங்களுக்கு வந்து ஷேர் ஆயிரும். ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ் கைஸ். வில் see you on tomorrow. Bye bye.